தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள நிலையில் மேட்டுப்பாளையத்தில் சாலை வளமாக சென்று மக்களை சந்திக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், முன்னதாக கோவையில் இந்த பயணத்தை அவர் தொடங்கினார். அப்போது விவசாயிகள் எல்லாம் சந்தித்திருந்தார். தற்போது எந்த பகுதியில் சாலை வளத்தை அவர் தொடங்கியிருக்கிறார்? அங்கு மக்களின் வரவேற்பு எப்படி இருக்கு? விக்னேஷ், தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்கின்ற அந்த ஒரு தலைப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய காலையிலிருந்து மேட்டுப்பாளையம் பகுதியில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றார். முதலாவதாக சாமி தரிசனம் செய்த அவர் பின்பு விவசாயிகளை சந்தித்து பேசினார். தற்போது மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி சிலையிலிருந்து சுமார் 500 மீட்டர் வரை மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் வரை நடைப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். நடைப்பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல்முருகன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரும் அவருக்கு பூங்கொத்துகளை கொடுத்து தங்களது ஆதரவை தெரிவிக்கும் வகையிலும் இந்த சுற்றுப்பயணத்திற்கு அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். பிறகு அந்த பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட அந்த பிரச்சார பேருந்திலும் அவர்கள் உள்ளே ஏறினர். மத்திய இணையமைச்சர், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பலரும் இந்த நடைப்பயணத்தில் தொடங்கும் போது அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து தொடங்கினர். தற்போது நடைப்பயணமாக தொண்டர்கள் புடை சூழ அவர் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் இருந்த தொண்டர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பூக்களை தூவியும் கும்பங்களை வைத்தும் அவருக்கு வரவேற்பு கொடுத்தனர். தற்போது மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் நின்று அவர் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். விக்னேஷ், பிரவீன், இப்ப காலையில நடந்த அந்த பேரணி தொடங்கும் போது மூத்த நிர்வாகிகள் எல்லாம் அங்க வந்திருந்தாங்க. தற்போது இந்த பகுதிக்கும் அதிமுகனுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்களா? அங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு? காலையிலிருந்தே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என அனைவருமே அவருக்கு நேரடியாக வந்து அவருக்கு வரவேற்பு கொடுத்து அந்த விவசாயிகள், செங்கல் உற்பத்தியாளர்கள், நெசவாளர்கள் ஆகியோருடன் நடைபெற்ற அந்த குறைதீர்ப்பு அந்த கூட்டம் மற்றும் அவர்களது குறைகளை கேட்டறியக்கூடிய நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். மதியம் அவர் இன்று காலையில் நிகழ்ந்த நிகழ்வுகள் வழக்கமான நிகழ்வாக இருந்தாலும் சுற்றுப்பயணத்தின் முக்கிய அம்சமாக நடைப்பயணத்துடன் தொடங்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு நேரடியாக வந்து பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் வரவேற்பு கொடுத்து அவர்களை தற்போது இந்த பிரச்சார நடைப்பயணத்திலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விக்னேஷ், பிரவீன், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பல்வேறு கட்சிகளும் ஒவ்வொரு விதமான வியூகங்களை வகுத்து செயல்பட்டு வருகிறார்கள். தமிழகத்தின் பிரதான முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இன்று தனது பணியை மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப காலையில விவசாயிகளை சந்திச்சாங்க. இப்போ மாலையில வேற என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க? அதாவது இந்த பாலிடிக்ஸை பொறுத்தவரைக்கும் மாடர்ன் டே பாலிடிக்ஸ் என கூறப்படக்கூடிய சூழலில் மக்கள் மத்தியில் தங்களது ஆதரவை நேரடியாக காண்பதற்காக தலைவர்கள் ஒவ்வொன்றும் ரோட் ஷோ என்ற உக்தியை கையில் எடுத்திருக்கின்றனர். திமுக சார்பில் மதுரையில் முதல்வர் ஒரு ரோட் ஷோ நடத்தியிருந்தார். தாவேகாவின் விஜய் ஒரு ரோட் ஷோ நடத்தியிருந்தார். இது போல இந்த மாடர்ன் டே பாலிடிக்ஸில் மக்களின் பல்சை புரிந்து கொள்வதற்காக, உணர்வுகளை நேரடியாக தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த ரோட் ஷோ என்பதை கையில் எடுத்திருக்கிறார். அதுபோக நேரடியாக ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது வழக்கமான பாணியில் இல்லாமல் ஒவ்வொரு பகுதிக்கும் வித்தியாசமான உரையாற்றுவதற்காக ஒரு உத்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதிமுகவின் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பாணியில் பிரத்யேகமாக ஒரு வாகனத்தை தயார் செய்து அந்த வாகனத்தின் மூலமாக தங்களது இந்த முறை தனது அந்த சுற்றுப்பயணம் மற்றும் பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இங்கே உரையாற்றிய பிறகு நேரடியாக நரசிம்மநாயக்கன் பாளையம் பகுதியில் மக்களாக அமர்ந்து தேநீர் அருந்துவதற்கான ஒரு உத்தியும் கையில் எடுத்திருக்கிறார். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அதிக ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த நிலையில் ஒருவர் சமீபத்தில் இறந்துவிட்டார். 8 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு பாஜக எம்எல்ஏ என கோவை மாவட்டத்தின் 10 பகுதிகளிலும் அவர்களுடைய கோட்டையாக இருந்த சூழலில் நேரடியாக தங்களது இந்த கோவை மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆதரவும் அவங்க இங்க இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்த்து நேரடியாக மக்களின் ஆதரவை கணிப்பதற்கான ஒரு முக்கிய இடமாக இந்த கோவையை முடிவு செய்து அவர்கள் கோவையிலிருந்து இந்த சுற்றுப்பயணத்திற்கான தொடக்கத்தையும் தேர்தல் அரசியலுக்கான ஒரு முதல் முன்னெடுப்பையும் அவர்கள் இங்கிருந்து எடுத்திருக்கிறார்கள். விக்னேஷ்,
பிரவீன், மக்களின் ஆதரவை திரட்டுவதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிறிது தூரம் வாகனத்தில் பெருணி, அதன் பின்னர் சாலை வளம். இப்போ நடந்து சென்று கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்களிடம் நேரடியாக அவர் குறைகளை கேட்டறிகிறாரா? மக்கள் ஏதேனும் மனுக்களை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்களா? அதாவது கொடுத்திருக்கக்கூடிய திட்டத்தின் அடிப்படையில் ரோட் ஷோ என்ற பெயரில் மட்டுமே தெரிவித்திருந்தார்கள். வழிநெடுகிலும் மக்கள் திரண்டிருந்தாலும் கோரிக்கை மனுக்கள் போன்றவற்றை நேரடியாக பார்க்க முடியவில்லை. காலையில் நடைபெற்ற அந்த விவசாயிகளுடன் கலந்துரையாடல் என்கின்ற அந்த ஒரு கூட்டத்தில் மட்டுமே நேரடியாக, அதாவது மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட இந்த மேட்டுப்பாளையம் தொகுதி மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இன்று அவர் பிரதானமாக இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தின் முக்கிய பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த இரண்டு பகுதியிலுமே விவசாயிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. விவசாயிகளின் மனுக்களை நேரடியாக காலையில் பெற்றுவிட்ட நிலையில் இன்று சாலையோரம் இருந்த போது மக்கள் அனைவரும் அவருக்கு பூக்களை தூவி வரவேற்பு போன்ற விஷயங்களை தான் நேரடியாக பார்க்க முடிந்தது. மனுக்கள் எதையும் நேரடியாக இன்று மக்களிடம் கொடுக்கவில்லை. அந்த மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் மற்றும் இந்த நடைப்பயணத்தை தொடங்கிய காந்தி சிலை என்பது கிட்டத்தட்ட ஒரு 400 முதல் 500 மீட்டர் இடைவெளியே உள்ள இடம். தொண்டர்கள் அதிக அளவில் திரண்டிருந்ததன் காரணமாக கூட்ட நெரிசலில் சிக்கியவாறே அவர் நடந்து சென்றார். மனுக்கள் எதையும் மக்களிடம் அவர் பெற்றது போல இதுவரை மக்கள் யாரும் மனுக்களை கொடுத்ததையும் காண முடியவில்லை. தற்போது பேருந்து நிலையத்தை அடைந்திருக்கிறார். மீண்டும் அந்த பிரத்யேகமான அந்த பிரச்சார பேருந்தில் ஏறிவிட்டார். இங்கிருந்து மக்கள் மத்தியில் அவர் உரையாற்ற இருக்கிறார். விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரவீன். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.